நாம் அனைவரும் நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அவையிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அதற்கு தேவையான பல்வேறு முன் ஏற்பாடுகளை அந்த மனிதன் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நபர் தன்னுடைய மகளுக்கு அல்லது மகனுக்கு திருமணத்தை முடித்து தருவதாக இருந்தால், திருமணத்தை முடித்து தருவதற்கு முன்னால் அதற்கு தேவையான பல்வேறு முன் ஏற்பாடுகளை அவர்கள் செய்கின்றார்கள். ஒருவர் வியாபாரத்தை துவங்கக்கூடியவராக இருந்தால் அந்த வியாபாரத்தை துவங்குவதற்கு முன்னால் அதற்கு தேவையான பல்வேறு முன் ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கு தேர்வுகள் வரும் பொழுது தேர்வுடைய காலகட்டத்தில் அதற்கு தேவையான பல்வேறு முன் ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்ளக்கூடியதை நாம் கவனிக்கின்றோம். ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அதற்கு தேவையான பல்வேறு முன் ஏற்பாடுகளை ஒரு மனிதன் செய்வதை நாம் காணக்கூடியவர்கள். நம்முடைய இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமைக்காக தயாராகக்கூடிய நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் எந்த அளவிற்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றோம். இந்த உலகத்தை விட்டு நாம் அனைவருமே பிரியக்கூடியவர்கள், நாம் மரணிக்கக்கூடியவர்கள். நம்முடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், இலகுவான முறையில் நாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவையான பல்வேறு முன் ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான பல்வேறு நன்மைகளை இந்த உலகத்திலே நாம் செய்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னுடைய தோழர்களுக்கு மறுமை சிந்தனையை அவர்கள் புகுட்டக்கூடியவராக இருப்பார்கள். மறுமை நாளில் ஒரு மனிதன் எவ்வாறு விசாரிக்கப்படுவான் என்று அவர்களுக்கு சொல்வார்கள். ஒரு மனிதன் மறுமை நாளில் அவருடைய கேள்வி கணக்குகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்களுக்கு சொல்வார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி, மறுமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்களே. இப்படி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு தருணத்தில் அன்ன ரஜுலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தா ஸாஅத்தன் யா ரசூலல்லாஹ், ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதர்களை சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மறுமையை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த மறுமை எப்பொழுது வரும், அந்த மறுமையை வருவதை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பொதுவாக ஒரு மார்க்க சட்டங்களை கேட்கும் பொழுது அந்த மார்க்க சட்டங்களை அல்லாஹ்வின் தூதர்கள் விளக்குவார்கள். ஆனால் இதை மறுமையை பற்றி கேள்விகளை கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த நபித்தோழர்களை அழைத்து அந்த நபித்தோழரிடத்தில் சொல்லுகிறார்கள், மா அழிதல்லஹா, மறுமை எப்போது வரும் என்று நீ கேட்கின்றாய், அந்த மறுமைக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டாயா? மறுமைக்காக நீ உலகத்தில் வாழும் பொழுது அதிகமாக நீ நன்மைகளை செய்து கொண்டாயா? நன்மையான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டாயா என்று அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், லா ஷைஉ, நாங்கள் அதிகமாக நன்மைகள் செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழுகின்ற ஒரு தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்க சட்டங்களை சொல்லிவிட்டால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நபித்தோழர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் அதிகமான நன்மைகள் செய்யவில்லை, நன்மையான காரியங்களில் ஈடுபடவில்லை.
இவ்வளவு நன்மை நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு போதுமானது என்று அவர்கள் எண்ணவில்லை. தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமான நன்மைகள் ஒரு மனிதனுக்கு தேவை என்று அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் நாங்கள் குறைவான நன்மைகள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த மாதங்களை நாம் அனைவருமே அடைந்து விட்டோம். இந்த மாதங்களில் நாம் வணக்க வழிபாடுகள், நோன்புகளை வைக்கக்கூடியவராக, தானம் தர்மங்களை செய்யக்கூடியவராக, ஏனைய பணிகளில் நாம் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறோம். அதே ரமலான் மாதம் முடிந்து விட்டால் ஏனைய 11 மாதங்கள் இருக்கிறது. அந்த 11 மாதங்களில் நாம் எந்த அளவிற்கு நன்மைகள் செய்யக்கூடியவராகவும் நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக நாம் இருக்கின்றோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் நன்மைகள் செய்வதற்காக அதிகமான ஆர்வம் பட்டு பல்வேறு கேள்விகளை கேட்கின்றார்கள். ஏழை சஹாபாக்கள் இருக்கிறார், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஏழைகள், அந்த சஹாபாக்கள் எல்லாம் செல்வந்தராக இருக்கிறார்கள், நாங்கள் சொல்லுவதை போன்று அவர்களும் தொழுகின்றார்கள். நான் சல்லு கமாய சல்லூன, நாங்கள் தொழுவதை போன்று அவர்களும் தொழுகின்றார்கள். நாங்கள் நோன்பு வைப்பதை போன்று கமாய சமூன, அவர்களும் நோன்பு வைக்கின்றார்கள். எங்களுக்கு தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மை இறைவன் அவர்களுக்கு வழங்குவான். எங்களுக்கு நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அதே நன்மையை இறைவன் அவர்களுக்கு வழங்குவான். ஆனால் அவர்கள் செல்வந்தர்கள், நாங்கள் ஏழையாயிருக்கிறோம். அவர்கள் அந்த செல்வத்தை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை செய்து அதிகமாக நன்மைகளை கொள்ளடித்தார்கள். நாங்கள் என்ன செய்வது? நாங்களும் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும், எங்களுக்கும் அந்த வழிகளை நீங்கள் வகுத்து தாருங்கள் என்று அந்த நபித்தோழர்கள் கேட்கின்றார்களே. தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவருடைய உள்ளங்கள் இருக்கிறது. முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பயணத்தில் மேற்கொண்டேன். நான் பயணத்திலே செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் ஒரு கேள்விகளை கேட்டேன். அக்பரினி பி அமலின் வ யதுகுலுனி ஜன்னah வ யுபாஇதினி அனின் நார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு நல்ல அமல்களை அறிவிங்கள், அந்த நல்ல அமலை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவது மூலமாக அந்த நல்ல அமல் என்னை சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். யுபாஇதினி அனின் நார், நரகத்திலிருந்து என்னை வெகு தொலைவிற்கு கொண்டு வர வேண்டும். நான் சுவனத்திற்கு நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமலை எனக்கு அறிவிங்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அந்த நபி தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள், லா அஸ்அல்தி அனில் அலீமின், என்னிடத்தில் மிக பெரிய ஒரு விஷயத்தை நீ கேட்டிருக்கின்றாய், அதை நீ அறிந்து கொள், தெரிந்து கொள். தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஷைஇன், அல்லாஹ்வை நீ முழுமையாக நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லாஹ்வுக்கு எவ்வித இணையும் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் நீ வணங்க வேண்டும். ஸலாத்த, 50 வேளை தொழுகிற இறைவன் நமக்கு கடமையாக்கினானே, அதை படிப்படியாக குறைத்து 5 வேளை தொழுகையாக இறுதியாக நமக்கு கடமையாக்கிய அந்த தொழுகையை ஒரு நாள் விடாமல், ஒரு வேளை விடாமல் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி வாருங்கள். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் அந்த ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். ரமலான் மாதத்தை அடையும் போது நீங்கள் நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஹஜ்ஜி செய்யுங்கள். அந்த நன்மையை பற்றி கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் இதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார்கள், அலா அதுல்லக அலா அபுவாபின் ஹைர், இன்னும் உங்களுக்கு நன்மையான வாசல்களை இன்னும் தெளிவுபடுத்தட்டுமா, உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடை. ஒரு மனிதன் தீமை செய்வதற்காக பல்வேறு ஒரு மனிதன் தீமையான காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக பல்வேறு தீமைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதன் தீமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால், பாவங்களில் அவன் விழாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் நீங்கள் அடையக்கூடியவராக இருக்கிறாரோ நீங்கள் நோன்புகள் வையுங்கள். நீங்கள் நோன்பு வைத்தால் அந்த நோன்பு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடை, உங்களை தீமை மற்றும் உங்களை கொண்டு செல்லாது என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். உடனே
ஏன சொல்ல வேற ஏதாவது இருக்கிறதா? முஹாஜிர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார், அஸ்ஸதகா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்குங்கள், தத்தைஃபியுல் ஹதியத கமா தத்தைஃபியுல் மாவு பின்னார். அந்த தர்மத்திற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஒரு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பை அணைப்பதற்காக தண்ணீர்களை ஊற்றுவார்கள். அந்த தண்ணீரை ஊற்றினால் அந்த நெருப்பு எவ்வாறு அணைந்து விடுமோ அதே போல நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய ஒட்டுமொத்த சிறு பாவங்களையும் மன்னித்து விடுவார் என்று சொல்லப்பட்ட உடனே முஹாஜிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லினார், யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய வாழ்க்கையை நம்ம கடைமுறைப்படுத்தும். அவர்கள் கேட்ட கேள்வி ரம்லான் மாதம் கிடையாது, ரமலான் அல்லாத மாதத்திலும் நாங்கள் நன்மைகளோடு பயணிக்க வேண்டும், தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா 4வது ஜுஸ்வின் முதல் வசனம், அந்த வசனத்தை அருளப்படும் பொழுது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களிடத்தில் செல்வங்கள் இருக்கும், செல்வத்திலே உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை முழுமையான நன்மைகளை நீங்கள் அடைய முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளியவுடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமாக வந்து சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதே போன்ற ஒரு வசனம் அருளப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன், இதனுடைய விளக்கங்கள் என்ன, இதோட தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களிடத்தில் செல்வங்கள் இருக்கும், அந்த செல்வத்திலே உங்களுக்கு விருப்பமாக நீங்க விரும்பக்கூடிய அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீ வழங்கினால்தான் முழுமையான நன்மையை பெற முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் விளக்கம் கொடுத்த உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தன்னிடத்தில் செல்வங்கள், பல்வேறு செல்வங்கள் இருந்தாலும் அவருக்கு மிக விருப்பமாக விரும்பக்கூடிய ஒரு தோட்டம் பைரகா தோட்டம். அந்த பைரகா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தர்மத்தை வழங்கினார்கள். அதுலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓய்வு எடுப்பார்கள். அதுல அறிவு சுவை நீர்கள் வரும். இருந்தாலும் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்குவேன், இது எனக்கு மிக விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் தன்னுடைய தேவைகளை அவரிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார். நாம் எவ்வாறு பிறரிடத்தில் நம்முடைய தேவைகளை கோரிக்கை வைப்போமோ அதே போன்று அந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீடு இருக்கிறது, என்னுடைய பக்கத்தில் இன்னாருடைய வீடு இருக்கிறது, 2 நபருடைய வீட்டுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு வேலிகளை அமைக்கப் போகின்றோம். வேலி எந்த இடத்தை நாம் அமைக்கின்றோமோ அந்த இடத்துடைய பக்கத்தில் ஒரு பேர்ச்சம்பழம் வளர்ந்திருக்கிறது. அவருடைய வேறு அவருடைய வீட்டுடைய ஓரத்தில் இருக்கிறது. அதனுடைய மரத்துடைய நுனி என்னுடைய தோட்டத்தில் தொங்குகின்றது. இது எனக்கு தேவையுடையதா இருக்குது, எனக்கு தேவை, அது எனக்கு பயனுள்ளதா இருக்கு. அவரை அழைத்து எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், அந்த ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தால் அதை சுத்தி நான் வேலி போட்டுக் கொள்வேன் என்று அந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரத்தில் கோரிக்கை வைக்கின்றார். தன்னுடைய தேவைகளை அவரிடத்தில் எடுத்து சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் அந்த ஒரு பேரிச்சம்பழம் இருந்ததோ அவரை அழைக்கின்றார்கள். அவரிடத்தில் சொல்லினார்கள், இந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்து விடு, இறைவன் நகலத்தின் ஜன்னா, சுவனத்திலே உனக்கு ஒரு பேரிச்ச மரங்களை வழங்குவான் என்று சொல்லப்பட்ட உடனே அந்த நபர் என்ன எண்ணினார் என்று தெரியவில்லை, அவர் மறுபடியும் சென்று விடுகிறார். பொதுவாக மனிதனுடைய இயல்பு இருக்குமே, அண்டை வீட்டுக்காரன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரன் அவனை கவனிக்க மாட்டான், அவனை எட்டி பார்க்க கூட ஒரு வாய்ப்புகள் இருக்காது. தூரத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை நோயாளி இருந்தால் அவர்களை நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை யாருமே கண்டு கொள்ள மாட்டார். அந்த நபரிடத்தில் கேட்கப்படும் பொழுது அவர் அந்த மரத்தை தராமல் சென்று விடுகிறார். இந்த சம்பவத்தை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாரிடத்தில் ஒரு பேரிச்ச மரம் இருந்ததோ, யார் அல்லாஹ்வின் தூதர் கேட்டு தரமாட்டேன் என்று சொன்னாரோ அவரை பின்தொடர்ந்து சென்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு மரத்தை எனக்கு வழங்கிவிடு, இதுக்கு பகரமாக என்னிடத்தில் பெரிய பேரிச்சமரம் தோட்டங்கள் இருக்கிறது, அதை நான் உனக்கு தந்து விடுகின்றேன். உடனே இது 2 பேரும் மாற்றிக் கொள்கின்றார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் அந்த பேரிச்ச மரத்தை வாங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் ஒரு நபர் கோரிக்கை வைத்தார், பேரிச்ச மரம் வேண்டும் என்று. அந்த மரத்தை நான் என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டு இதை விலை கொடுத்து வாங்கிவிட்டேன், இதை அவருக்கு நீங்க கொடுத்து விடுங்கள்,
ஆனால் இதற்கு பகரமாக இறைவன் மறுமை நாளில் எனக்கு சுவனத்திலே ஒரு பேரிச்ச மரங்களை தருவானா? அவருடைய உள்ளங்கள் இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்தால் இதனுடைய லாபத்தை மறுமையிலே அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை முற்படுத்திக் கொள்கிறார், தயார்படுத்திக் கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதர்கள் சிறிது நேரம் மௌனமா இருந்து விட்டு சும்மா மிரான் பல தடவை சொல்கிறார்கள், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர் செய்த அந்த தியாகத்திற்காக அல்லாஹ் மறுமை நாளில் சுவனத்திலே பல்வேறு பேரிச்ச மரங்களை தருகின்றான். அத ஒரு மரத்துக்காக ஒரு தோட்டத்தையே கொடுத்தார். அவர் எதிர்பார்க்கவில்லை இறைவன் மறுமை நாளில் நமக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை சுவனத்தில் வழங்குவான் என்று. அதை சொல்லப்பட்டவுடனே வேக வேகமாக தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த மனைவி அந்த தோட்டத்திலே அவரும் அவருடைய பிள்ளை இல்லம் வசிக்கின்றார்கள். அவர்கள் அழைக்கின்றார்கள், உம்மு தஹ்தாவை நீ வெளியே வாருங்கள், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து விட்டேன், இதுக்கு பகரமாக இறைவன் மறுமை நாளில் நமக்கு சுவனத்திலே ஒரு தோட்டத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட உடனே அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அண்ணா ரபிகள் வாழ், இது லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரம். நாமளா இருந்தா ஒரு பள்ளிவாசலுக்காக அல்லது ஒரு முக்கிய ஒரு விஷயத்திற்காக வேண்டிய இடத்தை தியாகம் பண்ணும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிவு பல லட்சம் ரூபாய் போகக்கூடிய ஒரு சொத்து, பல கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்து, இதையே நீ அல்லாஹ்வுடைய பாதையை வழங்கினாய், உனக்கு என்ன மதிக்கிட்டு போய் விட்டதா என்று அவர்களை பார்த்து திட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதுக்கு பகலாக ஒரு குறைவான ஒரு பொருளாதாரத்திலே வழங்கி இருக்க கூடாதா, அதை கொடுத்திருக்க கூடாதா என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பெண்மணி, நீங்கள் மறுமைக்காக லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள், இதுதான் சிறந்தது, இதுதான் நன்மை என்று அந்த பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எல்லா சஹாபாக்களோட நிலையை பாருங்க. ரம்லான் மாதம் மட்டும் கிடையாது, ஏனைய மாதங்களிலும் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய உள்ளங்கள் இருக்கிறது. தன்னுடைய மறுமை வாழ்க்கையில் அந்த மனிதன் மனுஷரில் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஈடற்றம் அடைய வேண்டும் என்றால், சுவனத்திற்கு நுழைய வேண்டும் என்றால், கேள்வி கணக்குகள் மிக எளிமையா இருக்க வேண்டும் என்றால், அதற்கு தேவையான ஒரு முன் ஏற்பாடு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மையான காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், அத்தீனுன் நஸியா, மார்க்கம் என்பது பிறநலம் நாடுதல். யார் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், பிறரை அரவணைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு எவ்வித தீங்குகளும் செய்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, தஆவுன அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையான விஷயத்திலும் இறைவனை அஞ்சக்கூடிய விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். அந்த அடிப்படை தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு சமுதாய பணிகளும் மார்க்க பணிகளும் நாம் செய்தாலும் அதே போல சேவை நிறுவனங்களை நாம் நடத்தக்கூடியவராக இருக்கிறோம். நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில சேவை நிறுவனங்களை நாம் நடத்துகின்றோம். இஸ்லாத்தை நோக்கி ஆண்களை பெண்களை விரும்பி வருவார்கள். அப்படி விரும்பி வரக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக தெரிந்து கொள்கிறேன், எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தனியாக தாவா சென்டர்களை நாம் நடத்துகிறோம். அதிலே அவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை அவர்களுக்கு தேவையான உணவுகள், உடைகள், மருத்துவங்கள், கத்தனா செலவுகள், கெசட்டில் பெயர் மாற்றம் செய்வது, அவருடைய போக்குவரத்து என்று அனைத்தையும் நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு அதை செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறோம். அதே போல அந்த சிறுவராக இருக்கக்கூடியவர்கள் திருக்குரானோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என்னோட மகனுக்கு 15 வயதாகிவிட்டது, அவனுக்கு குரான் ஓத தெரியல, அவன் பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு தொழில தெரியவில்லை என்று பெற்றோர்கள் புலம்பக்கூடிய ஒரு நிலையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நிலை வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக சிறுவர்களுக்கு தனியாக அந்த ஹிஃபுல் மதரசாக்களை உருவாக்கிறோம். ஒரு 3 வருடங்கள் அதில் தங்கி இந்த மாணவன் படிப்பான். அதை படிக்கும் பொழுது திருக்குறானை முழுமையாக மனப்பாடம் பண்ணுவான். அந்த 3 வருடங்களில் அவனுக்கு தேவையான உலக கல்வி வழங்கப்படும். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஹிஃபுல் மதரசாவில் நாம் சேரக்கூடியவனாக இருந்தால் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு உலக கல்வியும் அவனுக்கு வழங்கப்பட்டுவிடும். அவனுடைய சேர்த்து அந்த திருக்குறானை முழுமையாக மனப்பாடம் பண்ணிவிடுவான். அதற்கு தேவையான அவனுக்கு உணவு, உறவினர்களை நாம் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். அசத்தை கொலையை
அழித்து விட்டு சத்திய கொடியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய கல்லூரிகளை நாம் நடத்துகிறோம். அதில் அவர்களுக்கு தேவையான உணவுகள் உறைவிடங்களை நாம் தரக்கூடியவராக இருக்கிறோம். பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறார்கள் இருப்பார்கள். தாய் தந்தை இருந்து எத்தனையோ இளைஞர்கள் வழி தவறி செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். தாய் தந்தை இல்லை என்றால் அல்லது சரியான முறையில் அரவணைப்பு இல்லை என்றால் அப்படிப்பட்ட அந்த சிறார்களை நாம் அரவணைக்கவில்லை என்றால் அவர்களும் வழி தவறி செல்லக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய காலத்துல இந்த சிறுவர்களை அரவணைத்து இவர்களுக்கு தனியாக 2 சிறுவர் இல்லங்களை நாம் நடத்துகின்றோம். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார், இந்த உலகத்தில் யார் அனாதைகளை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரும் நானும் சுவனத்தில் இருக்கும். அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 80க்கு மேற்பட்ட மாணவர்கள் அதிலே இருக்கின்றார். அதே போல பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய முதியோர்கள், இவர்களை விட்டு விட்டால் மாற்றார்கள் நடத்தக்கூடிய முதியோர்களிடத்திற்கு சென்று அதிலே சேர்ந்து கொண்டு அதில் தேவையான உணவுகள் கிடைக்கும், உறைவிடம் கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும். ஆனால் மார்க்கம் கிடைக்காது. வயதான காலகட்டத்தில் திருக்குர்ஆன் ஓத முடியாது, தொழுக முடியாது, நோன்பு வைக்க முடியாது, இன்னும் பிற நல்ல அமல்களில் ஈடுபட முடியாது. இந்த நிலை நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள் வயதான காலகட்டத்தில் மார்க்கத்தோடு அவர்களை அரவணைக்க வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை நாம் அரவணைக்கக்கூடியவராக, அவர்களை அரவணைக்கும் போது இந்த வயதான காலகட்டத்தில் அவர்கள் உண்டு அங்கே உறங்கி அங்கே இருந்து வணக்க வழிபாடுகளோடு அவர்கள் கழிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் சொல்லும் பொழுது பலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் வாழும் பொழுது இந்த கொள்கையோடு வாழ்வது முக்கியம் இல்லை, மரணிக்கும் போதும் இந்த கொள்கையோடு மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை இல்லாமல் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த முதியோர்களை நம்ம அரவணைக்கணும். லா யர்ஹமுக்கல்லாஹு மல்லா யர்ஹமுன்னாஸ், யார் இந்த உலகத்தில் ஒரு நபருக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவன் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது, அவனை விசாரிக்கப்படும் பொழுது, வேதனைக்கு உட்படுத்தும் பொழுது இறைவன் அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதே போன்று பல்வேறு சேவை நிறுவனங்களை நடத்துகின்றோம். ஒவ்வொரு சேவை நிறுவனத்திற்கும் பல லட்சம் ரூபாய்களை நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. நீங்கள் இந்த ரம்லான் மாதத்தில் வழங்கக்கூடிய உங்களுடைய ஜக்காத் நிதிகள் அல்லது உங்களுடைய தர்மங்கள், உங்களுடைய சதக்காக்கள், உங்களுடைய நன்கொடைகள், இதை இந்த மாதத்தில் நாம் வசூல் செய்து கொண்டு ஏனைய மாதங்களில் அந்த சேவை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களையும் நாம் அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறோம். இன்றைய தினத்தில் யாராவது இந்த சேவை நிறுவனத்துக்கு அனாதை இல்லத்திற்காக, முதியோர் இல்லத்திற்காக, தாவா சென்றிற்காக, மதரசாவுக்காக, ஹிஃபுல் மஸா இஸ்லாம் கல்லூரிக்காக வழங்கக்கூடியவர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டால் அதை வாங்கி கொண்டு அதனுடைய பில்லை நாம் போட்டு ஒப்படைத்து வருகின்றோம். இன்றைய தினத்தில் இல்ல, இன்னொரு 4-5 நாள்களுக்கு பிறகு தரத்திற்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் அதிகமாக பொருளாதாரம் தருவதற்கு நான் விரும்புகிறேன் என்று எண்ணக்கூடியவர்கள் உங்களுடைய கிளை நிர்வாகிகள் இருப்பார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அதோடைய நீங்க உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னொரு 20 துளைக்கோ அல்லது வேற நாட்கள வரும் பொழுது அந்த பொருளாதாரத்தை நம்ம வாங்கிக்கொள்வோம். ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. ஆண்களா இருக்கக்கூடிய ஒரு மனைவி செய்து விடுவார்கள், மனைவியா இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கணவரோ தன்னுடைய பிள்ளைகளோ செய்து விடுவார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் திருமணத்தை முடிக்கும் போது இந்த ஒரு மோதிரத்தை மகராக கொடுத்தார், இது என்னுடைய சொத்து, இதை தவிர வேற சொத்து என்னிடத்துல இல்லை, நான் இதை தர்மத்தை செய்யலாமா அல்லது முடித்து வைத்துக் கொள்ளலாமா, தராமல் இருக்கலாமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லினார், தசத்தக்கி, நீ தர்மத்தை வழங்கு, அப்பதான் இறைவன் உனக்கு பரக்கத்தை வழங்குவான், நீ தர்மத்தை வழங்காமல் அதை முடித்து வைத்துக் கொண்டால் இறைவன் உனக்கு பரக்கத்தை வழங்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லினார். அந்த பெண்மணிகளும் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே அதிகமாக தர்மத்தை செய்து தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை கவனித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.